This property can't be sold. இங்க ஏலம் நடக்க கூடாது. நாங்க உங்களை யாருமே இன்வைட் பண்ணவே இல்லையே. நாங்க பிட்டர் இல்ல, பர்டன். இதை இப்படியே நிறுத்திட்டு எல்லாரும் இங்க இருந்து கிளம்பி போங்க. ஜெயில இருந்து எப்ப வந்த? ஜெயில இருந்தா? இவதான் உன் பர்ஸ திருடினவளா? அப்ப இவதான் உன் எக்ஸ் ஹஸ்பண்டோட வைஃபா? இவளை ரிலீஸ் பண்றதுக்கு தான் அந்த அளவுக்கு துடிச்சானா? ஆமா, அவளேதான். அப்புறம் கூட இருக்கல அவ? ஆலியா, அவரோட தங்கச்சி. சோ உன்னை கொல்ல நினைச்சது இவங்க தான் இல்லையா? நான் இவங்களை விட மாட்டேன். இல்ல, நாம இங்க எதுவும் பண்ணக்கூடாது. பிரக்யா, பிரக்யா இவங்க முன்னாடி வந்தா இவங்கள பழி வாங்கலான்றதுக்காகத்தான் நீ 2 வருஷமா காத்துட்டு இருந்த என்ன? ஆனா நீயும் எதுவும் பண்ண மாட்டேங்கிற, என்னையும் எதுவும் பண்ண விட மாட்டேங்கிற. 2 வருஷம் காத்திருந்தல, இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருப்போம். இங்க பண்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. இவங்க 2 பேரும் ரொம்ப பெரிய கிரிமினல். என்ன கொல்ல இவங்க தான் திட்டம் போட்டாங்கன்றத எல்லாரும் முன்னாடியும் கன்ஃபஸ் பண்ணுவாங்களா என்ன? இவங்க அழகா நம்ம மேல பழிய போட்டு போயிடுவாங்க. நம்ம கம்பெனி ஷேர்ஸும் டவுன் ஆயிடும். அப்ப அமைதியா உட்கார்ந்துருந்து இவங்க உளறத கேட்கணுங்கிறியா? கேட்டுட்டு இருக்கலாம். அப்படி என்ன புதுசா உளறாங்கன்னு பார்க்கலாம். இவங்களோட இன்டென்ஷனை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவங்களுக்கு ஒரு விஷயம் இன்னும் தெரியாதா. இவங்க எந்த பிரக்யா கிட்ட மோத வந்திருக்காங்களோ அவ இப்ப மாறிட்டாங்கறத. திருடிய பார்த்த உடனே வாயடிச்சு போயிட்டியா? நீ எப்படி இங்க வந்த? அப்புறம் இந்த ஆக்ஷனை தடுக்கிறதுக்கு நீ யாரு? அது என்னன்னா, இந்த வீட்டோட ஓனர். ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தைரியம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சே. முதல்ல பர்ஸ், இப்ப ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் நாங்க தான். இந்த ஏலம் கண்டிப்பா நடக்கும். இங்க இருந்து வெளியே போங்க. ரிலாக்ஸ். whoever you are. இந்த வீடு யாருக்கு சொந்தமானதுன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிரும். அதுக்கு முன்னாடி இதை வாங்க வந்தா இவங்களுக்கும் தெரிஞ்சிரும். இந்த வீட்டை வாங்க தானே வந்திருக்கீங்க. ஆனா அந்த கனவு இப்போ உடைய போகுது. நீ பண்ணது சரியில்லை பிரக்யா. மேடம், இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? முதல்ல டெக்னிக்கல் இஷ்யூ, இப்ப இவங்க வந்திருக்காங்க. இங்க உண்மையிலே பெரிய காமெடி தான் நடந்துட்டு இருக்கு. ஆமா, யார் இவங்க? ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க மிஸ்டர் ரவி. இவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு. நான் அதை பேசி கிளியர் பண்ணிடுறேன். இந்த ஆக்ஷன்ல நீங்க தான் ஜெயிச்சிருக்கீங்க. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களோடது. நீங்க பேப்பர் சைன் பண்ணா போதும். கன்ஃபியூஷன் உங்களுக்கு மட்டும் கிடையாது, எங்களுக்கும் தான் இருக்கு. இந்த வீட்டோட உண்மையான ஓனருக்கு இன்ஃபார்ம் பண்ணாம இதை விக்க பாக்குறாங்க. ஜஸ்ட் ஷட் அப். அஞ்சனா, செக்யூரிட்டி வர சொல்லி இவங்க 2 பேரையும் வெளியே தள்ளு. தாராளமா செக்யூரிட்டியை கூப்பிடுங்க. நீங்க செக்யூரிட்டியை கூப்பிடுங்க, நாங்க போலீஸ கூப்பிடுறோம். போலீஸா? அதுவும் நீ கூப்பிட போறியா? நீயே ஜெயில இருந்து ஓடி வந்தவ தானே? ஓடிலாம் வரல, வெயில்ல வந்த. வெயில்ல வந்திருக்க, மறுபடியும் ஜெயிலுக்கு போறதுக்கு, ரைட்? உனக்கே நல்லா தெரியும் நீ பண்ற இந்த காரியத்துக்கு உன்னை மறுபடியும் என்னால ஜெயிலுக்கு அனுப்ப முடியும். ஓ காட், மொத்த குடும்பமும் இப்படி ஃப்ராடா இருக்கீங்க. முதல்ல அவன் வந்தான், இப்ப இவங்க. எந்த பொருளை திருடி சொந்தமாக்கிக்க முடியலையோ அதை இவங்க ஃப்ராட் பண்ணி அடையணும்னு நினைக்கிறாங்க. நீங்க யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? யார் வந்தாங்க? யார் இங்க வந்தாலும் ஃப்ராட் பண்ணத்தான் வந்தாங்க. இங்க யார் ஃப்ராடு யார் ஃப்ராட் இல்லங்கிறது கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சு போயிடும். அப்புறம் நீங்க யாரு? who are you? இது எங்களுக்கும் பிரக்யாவுக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனை. நீங்க எதுக்காக தலையிடுறீங்க? நான் பிரக்யாவோட அம்மா. இன்னொரு அம்மாவா? பிரக்யா எப்ப வந்தாலும் ஒரு புது உறவோட தான் இங்க வருவா. ஐ எம் நாட் சர்ப்ரைஸ். ஐ நோ. முதல்ல சரிதா ஆண்டி, இப்போ சுஷ்மா ஆண்டி. சரி, எனக்கு இப்போ ஒரு விஷயம் சொல்லுங்க. பிரக்யாவை நீங்க தத்தெடுத்தீங்களா இல்ல பிரக்யா உங்களை தத்தெடுத்தாளா? பதில் தெரிஞ்சு என்ன பண்ண போற? உனக்கு புரியுமா என்ன? உறவு மனசு சம்பந்தப்பட்டது. ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் பணம் சம்பந்தப்பட்டதுல. ஆனா நீயும் லாபத்துக்கு மட்டும்தானே உறவை வச்சுப்ப. கண்டிப்பா இங்க ஏதாவது ஒரு லாபம் இல்லாம இருக்காது. ஆனா அந்த லாபத்துக்கான பேப்பரை நீ ரெடி பண்ணியா இல்லையா? எனக்கு அந்த பேப்பர் தேவைப்படும் தோணல. உறவுகள் முறிஞ்சு போயிடும்னு யாரு பயப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பேப்பர்ஸ் தேவைப்படும்.
மனுஷங்க உருவாக்குன உறவு வேணா உடையும், காலத்தால உருவாக்கப்பட்ட உறவுகள் உடையாது. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. நாங்க உங்ககிட்ட அடாப்ஷன் பேப்பர்லாம் கேட்க வரல. நாங்க இங்க வந்தது இந்த பேப்பரை காட்டதான். இதுதான் இந்த வீட்டுக்கான உண்மையான பத்திரம். எனக்கு தெரியல இவங்க அவங்க கிட்ட எந்த பேப்பர்ஸ காட்டினாங்கன்னு தெரியாது. ஏன்னா உண்மையான பேப்பர் இங்க தான் இருக்கு. கோர்ட்டு கேஸ்னால இந்த வீட்டை எங்க கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க. ஆனா நாங்க இந்த வீட்டை இன்னும் விற்கவே இல்ல. அதனால எந்த வீட்டை நாங்க விக்கலையோ, அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி எங்களோட வீட்டை விக்கலாம்? அப்புறம் பிரக்யா, இந்த விஷயம் உனக்கும் நல்லா தெரியும் இல்லையா? அதாவது எந்த பொருள் மத்தவங்களுக்கு சொந்தமா இருக்கோ அத நமக்கு சொந்தமாக்கிக்க முடியாது. அது ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் சரி, இல்ல புருஷனா இருந்தாலும் சரி. நீ கேம ரொம்ப நல்லா விளையாண்டமா. முதல்ல ப்ராப்பர்ட்டியை சொந்தமாக்கிப்ப, அப்புறம் புருஷனை. ஆனா நான் உன்னை ரெண்டுத்தையுமே அடைய விட மாட்டேன். தனு, உன்னோட கேம் ரொம்ப நல்லா இருக்குமா? நடுவுல தேவையில்லாம என்ன இழுக்காத. உன்னோட புருஷன் உனக்கு மட்டும்தான். பயப்படாதன்னு. ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட். எந்த பொருள்னால எனக்கு பிரயோஜனம் இல்லையோ அதை அடைஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? ஆனா ப்ராப்பர்ட்டி என்னோடதுதான். இந்த ப்ராப்பர்ட்டியை நாங்க எங்க பிசினஸ் அசோசியேட் கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். எங்க கிட்ட எல்லா லீகல் பேப்பர்ஸும் இருக்கு. இங்க பாருங்க சார், இதை நீங்க செக் பண்ணலாம். ஓகே. இந்த பத்திரம் கண்டிப்பா ஃபேக்கா தான் இருக்கும். ஏன்னா இந்த வீட்டோட உண்மையான ஓனருக்கு தெரியாம, அதாவது எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம இதை யாராலையும் விற்க முடியாது. என்ன நடக்கும் என்ன நடக்காதுன்னு உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. 2 பேரும் இங்க இருந்து வெளியே போயிடுங்க, இல்லனா போலீஸை கூப்பிடுவேன். போலீஸை தான் கூப்பிடுங்களேன். எப்ப பார்த்தாலும் போலீஸ் போலீஸ்னு சொல்லிட்டே இருக்கீங்க. நீங்க என்ன போலீஸை கூப்பிடுறது? நாங்களே போலீஸை கூப்பிடுவோம். இவங்க எல்லாரும் கூப்பிடுவாங்க, ஏன்னா நீங்க ஃப்ராட் பண்ணிருக்கீங்க. இந்த வீட்டை வாங்காம நீங்க ஏலத்துக்கு விட்டுடுவீங்களா? அப்புறம் டீல் சைன் பண்றதுக்கு முன்னாடி நல்ல ஓனர்ஷிப் பேப்பர்ஸை செக் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு லாயரை வச்சு நீங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நான் உங்க பேப்பர்ஸை பார்க்கலாமா? ஷியோர், why not? Thank you. மை காட், அம்மா இது என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ்? இவ்வளவு பெரிய ஏலம் நடத்துறீங்க. வெல்கம் ட்ரிங்க்ஸ் இல்ல, எதுவும் இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் எனக்காக ஒரு ஜூஸ் கொண்டு வாங்க. சுஷ்மா மேடம், என்ன இது? ஒரே ப்ராப்பர்ட்டிக்கு 2 டாக்குமெண்ட்ஸா? இதுல எதுதான் ரியல்? எங்களோடது தான் ரியல். ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை நாங்க வாங்கியிருக்கோம். இதுல பையர் செல்லர் 2 பேரோட நேமும் இருக்கு. அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டடா? டிஸ்பியூட்டட் ப்ராப்பர்ட்டியை ஏலம் விடக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. ஆனா இந்த விஷயத்தை நீங்க எங்க கிட்ட முதல்லயே சொல்லிருந்தீங்க. இந்த ப்ராப்பர்ட்டி ஒன்றும் டிஸ்பியூட்டட் ப்ராப்பர்ட்டி இல்ல. இல்லாம இருக்கலாம், இருந்தாலும் நீங்க இவங்க கிட்ட சார்ட் அவுட் பண்ணியிருந்திருக்கணும். இங்க பாருங்க, பின்னாடி கோர்ட்டு கேஸ்னு என்னால அலைய முடியாது. இப்போ எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கு இஷ்டம் இல்ல. என்னை விட கம்மியா யாரோ சொன்னாங்க இல்லையா, அவங்க கிட்ட இந்த ப்ராப்பர்ட்டியை கொடுத்துருங்க. எனக்கு எந்த ப்ராப்பர்ட்டியும் வேணாம், இதை நீங்களே வச்சுக்கோங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ரியலி இதுல கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. நாங்க எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிட்டு திரும்ப ஆக்ஷன் வைப்போம். அப்ப நீங்க கண்டிப்பா வரலாம். எங்க எல்லாருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கு. ஆனா நாங்க கண்ண மூடிட்டு வாங்க முடியாது இல்லையா? திரும்ப ஆக்ஷன் தாராளமா வைங்க. ஆனா எங்களை மட்டும் கூப்பிடாதீங்க, ஓகே? ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். என்னையும் இன்வைட் பண்ணாதீங்க. என்னையும் தான். நீங்க தயவு செஞ்சு உங்க மனசை தளர விட்டுறாதீங்க. நாங்க இந்த வீட்டை ஏலத்துக்கு விடும்போது தாராளமா நீங்க இங்க வரலாம். அப்புறம் அந்த ஆப்ஷன் உண்மையானதா இருக்கும். ஃபேக் ஆளுங்க மாதிரி ஃபேக் ஆனதா இருக்காது. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இங்க இவ்வளவு பெரிய ஃப்ராட் நடந்துட்டு இருக்கு. எனக்கு முதல்லயே சந்தேகமா இருந்துச்சு. அந்த பொய்யான ஆள் வந்து பொய்யா பெட் பண்ணிட்டு இருந்தான். இந்த ஏலத்தை நிறுத்துறது தான் நல்லது. இந்த விஷயத்தை நீங்க எல்லார்கிட்டயும் பரப்புங்க. டிஆர்பி நல்லா ஏறும். அப்புறம் எல்லாருக்கும் விஷயம் தெரிய வரும், எப்படிப்பட்ட ஆளெல்லாம் எப்படி எல்லாம் ஃப்ராட் பண்றாங்கன்னு. ஆமா, நீ என்ன நினைச்ச? நீ இங்க வந்து உன்னோட ஸ்டேட்டஸ் பவர் எல்லாத்தையும் காமிச்சு நினைச்சதெல்லாம் பண்ண முடியும்னா?
நாங்க ஏழைங்க தான், ஆனா முட்டாளுங்க இல்ல. எங்க உரிமைக்காக எங்களால சண்டை போட முடியும். நீ என்னைக்குமே முட்டாள் இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆலியா. ஆனா இன்னைக்கு இந்த சண்டை உரிமைக்காக இல்ல. ஏன்னா எந்த பொருள் மேலயும் எந்த ஆள் மேலயும் எனக்கு உரிமையை நிலைநாட்டணும்னு அவசியம் இல்ல. ஒருத்தவங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கதான். யாருக்கு? யாரோ ஒருத்தர். அவங்களுக்கு மிகப்பெரிய துரோகம் நடந்திருக்கு. அவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சாச்சு. கூட இருக்கிறவங்களும் துரோகம் பண்ணாங்க. அவங்க மொத்தமா மாறியாச்சு. மாறிட்டா கண்டிப்பா பழி வாங்குவாங்கல்ல. யார் அது? வேற யாரும் இல்ல, நான் தான். இப்ப உங்க மிகப்பெரிய ப்ராப்ளம் உங்க ஏழ்மை இல்ல, இட்ஸ் மீ. And I'm back. பாட்டி நல்லா இருக்கு. இப்ப பெங்களூர் போர் அடிக்கல. நான் சும்மா தான் சொன்னேன், நீ பெருசா எடுத்துக்கிட்ட. நான் சும்மா பேச்சுக்கு சொன்னேன். நீ எந்த விஷயத்தை பத்தினாலும் சொல்லி இருந்துக்கலாம். ஆனா என் சிட்டியை பத்தி பேசிட்டல. என் சிட்டியை பத்தி யாராவது பேசினாங்கன்னா அவங்கள நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுவேன். குடிக்க மனசு இருக்கா இல்ல அவளை அப்படியே ரசிச்சுட்டே இருக்க போறியா? உனக்கு பிடிச்சிருக்குல்ல? எனக்கு ஸ்காட்ச் ரொம்ப பிடிக்காதுப்பா. நான் அதை பத்தி பேசல, அந்த பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்கேன். அவ வேற யாரு கூட வந்திருக்கலாம்ல. ஒருவேளை லைக் பண்ணவனா இருக்கலாம், இல்ல லவ் பண்ணவனா கூட இருக்கலாம். இங்க பாரு, நீ கிளப்புக்கு யாரு கூட வர்றங்கிறது முக்கியம் கிடையாது. என்ன முக்கியம் தெரியுமா? இங்க இருந்து வெளியே போகும்போது யாரு கூட போறேங்கிறது. என்ன இதெல்லாம்? இதெல்லாம் நான் என்னன்னு சொல்றேன், நீ முதல்ல உட்காரு. வா வந்து உட்காரு. ஓகே. நைஸ், குட். சரி பிராச்சி, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் நீ கெஸ் பண்ணு. சாப்பிட போறோம், வேற என்ன பண்ண போறோம்? சாப்பிட தான் போறோம், ஆனா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஒன்னு நடக்க போகுது. வெயிட், ரொம்ப கெஸ் பண்ணாத. நான் என்ன பண்ண போறேன்னு நானே சொல்லிடுறேன்னா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா கேண்டில் லைட் டின்னர். எக்ஸாக்ட்லி, வெரி ஸ்மார்ட். நாட் பேட் மிஸ்டர் கோலி. தேங்க் யூ மிஸ்ஸஸ் கோலி. ஜனங்க ஏன் காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியவே மாட்டேங்குது. கேண்டில் சீப்பா கிடைக்குது, வீட்லயே வச்சுக்கலாம்ல. அப்புறம் ரெஸ்டாரண்ட்ல பில் ரொம்ப ஜாஸ்தியா வரும், வீட்லயே பண்ணிக்கலாம் இல்லையா? கரண்ட் பில்லும் அதிகமாகாதுல்ல? எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்லாம எல்லாரும் எதுக்காக போவாங்க? ரொமான்டிக் டின்னருக்காக மட்டும் தானே போவாங்க. அப்படி இருக்கும்போது நிறைய பேர் இருக்கும்போது எப்படி அவங்களால ரொமான்ஸ் பண்ண முடியும்? உனக்கு ஜனங்க ஃபோபியா வந்துருச்சா என்ன? அப்படிதான் தோணுது. அதனால பிராச்சி, மத்தவங்கள பத்தி நம்ம பேச தேவையில்ல. நீ அவங்கள பத்தி பேசி நீ தேவையில்லாம டிஸ்டர்ப் ஆக தேவையில்லன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நான் இந்த கேண்டில் லைட் டின்னர்ல உன்னோட முகத்தை பார்க்க ஆசைப்படுறேன். அப்புறம் இந்த மொமெண்டோட நினைவுகளை நான் ஆல்பத்துல சேவ் பண்ணி வச்சுக்க போறேன். How sweet is that? ஸ்வீட்ஸ்னு சொன்னதும் தான் ஞாபகம் வருது. நான் ஸ்வீட் கொண்டு வரல. புண்ணிய காரியம் பண்ணி நீ பாத்திருக்கியா? நல்ல காரியங்கள் நிறைய தடவை. நீ பாத்திருக்க மாட்ட. ஏன்னா இப்பெல்லாம் நான் எதுவுமே பண்றது இல்ல. ஏன்னா தேவையான புண்ணியத்துல நான் போன ஜென்மத்திலே பண்ணிருப்பேன். அதனாலதான் நீ கிடைச்சிருக்க. என்னோட வாயாடியே எவ்வளவு ரொமான்டிக்கா பேசுறா. ஆமா, புருஷன் எவ்வளவு ரொமான்டிக்கா பேசும்போது be a pressure, you know. இது எப்படி பிரஷர் ஆகும்? நான் உங்ககிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். இங்க பாரு, நான் உன்னோட காதலால தான் ரொமான்டிக் ஆனேன். அதுவும் இல்லாம நீ என்ன ஹஸ்பண்டா ஏத்துக்கிட்ட.
அதனால நான் ரொமான்டிக் ஹஸ்பண்டா மாறிட்டேன். அதுக்கு நீதான் காரணம். இதுல என்னோட எஃபர்ட்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ மணமேடையில இருந்து கோவிலுக்கு வராம இருந்திருந்தா நான் உன்னை நிரந்தரமா இழந்திருப்பேன். இல்ல, அப்படி நடக்காது. நீ வெளியே தான் என்ன காதலிக்கலன்னு சொல்லிட்டு இருந்த, ஆனா உள்ளுக்குள்ள என்ன காதலிச்சுட்டு தான் இருந்த. உன்னோட காதலால தான் நான் நெருக்கமா இருந்தேன். அதுவும் இல்லாம அதுக்கப்புறம் எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு இல்லையா? இமேஜின் பண்ணி பாரு, எனக்கு மட்டும் உண்மை தெரியலனா இந்த இடத்துல ரியா இருந்திருப்பா. எனக்கு என்ன தோணுதுன்னா, ரியாக்கு அவ்வளவு மாதிரி ஒரு பையன் கிடைக்கணும். ஆனா பை சான்ஸ் நல்ல பையன் மாதிரி, அதாவது சிட் மாதிரி ரொம்ப நல்லவன் கிடைச்சான்னு வை, அவன் வாழ்க்கையே பைத்தியம் ஆயிடும். இதான்ப்பா உன்னோட விதி. அதான் அவகிட்ட உன்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கு. இல்லன்னா பெங்களூர் மாதிரியான பெரிய சிட்டில ஒரு தடவை மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். 2வது தடவையும் பார்க்கறனா டெஸ்டினி. அதனாலதான் சொல்றேன், தாமதிக்காம அவ கூட போய் பேசு. திருப்பி அடிச்சிட மாட்டாளே? இது டெல்லிலாம் இல்லப்பா, என்ன நம்பு, போய் பேசு. அந்த பையன் ரொம்ப நேரமா உன்னதான் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் யாரு? அவன் எங்கேயும் பார்த்த மாதிரியே இருக்கு. உனக்கு டிஷ்யூ பேப்பர் கொடுத்தானே, அவன் தானே இவன்? டிஷ்யூ கூட அவனோட மனசையும் கொடுத்துட்டான் போல. ஏன் அவன் கொடுத்துருக்கலாம், பட் நான் எடுத்துக்கல. ஓ பாவம், மனசு உடைஞ்சு போயிருப்பான். இங்க பாரு, அவனை இப்படி பார்க்காத. இல்லனா அவனுக்கு என்ன தோணும்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைச்சுப்பான். அப்ப இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஓகே, எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? போய் பேசு. ஆனா நான் அவகிட்ட என்ன பேசணும்? அட என்னனாலும் பேசுப்பா. என் கூட டான்ஸ் ஆட வரியான்னு கேளு. ஒரு நிமிஷம், அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்டு வந்துடுறேன். பாய் ஃப்ரெண்டா? ஒரே செகண்ட், நான் வந்துடுறேன். அட எங்க போற? ஹே, ஹாய். உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும். உங்க ஃப்ரெண்ட் சிங்கிள் தானே? ஓ, எனக்கு என்ன தோணுச்சுன்னா நீ எனக்காக வந்திருக்கன்னு. ஐ அம் ஜஸ்ட் ஜோக்கிங். ஓகே, அவ சிங்கிள் தான். ஓ பெர்ஃபெக்ட். பட் லிசன், நான் இந்த விஷயத்தை உன்கிட்ட சொன்னேன்னு நீ அவகிட்ட சொல்லிராத. டோன்ட் வரி. Thank you. See you. இததான் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. அவ சிங்கிள் தான். சீக்கிரமா போய் சேஞ்ச் பண்ணு. சேஞ்சா? என்ன சேஞ்ச் பண்ணணும்? அட உங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ். நோ வே. முதல்ல நான் இதை பத்தி ரன்வீர் கிட்ட பேசணும். ஏன்னா அவன் எனக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கான். முதல்ல நான் அவன் கிட்ட இந்த பொண்ணை காட்டுறேன். அவன் ஓகே சொன்னா அதுக்கப்புறம் நான் போய் பேசுறேன். ஆனா நீ அவனுக்கு எப்படி காட்ட போற? வீடியோ கால். எப்படி இருக்கு சப்பாத்தி? என் ஒய்ஃப் அவ கையாலேயே பண்ணது. ஹலோ, உன் புருஷனை பத்தி பேசினா எப்படி கோவம் வருமோ அதே மாதிரி தான் எனக்கும். நல்ல மாதிரி சொல்லு. அப்ப சாப்பாடு பிடிக்கலனாலும் சாப்பிட்டுதான் ஆகணுமா? கோர் சாப்பிடணும், அப்புறம் பாராட்டும் தெரிவிக்கணும். அவ அருமையா சமைச்சிருக்கான்னு சொல்லு. பாராட்டணும்னா என் புருஷனை தான் பாராட்டுவேன். மட்டர் பன்னீர் எவ்வளவு நல்லா பண்ணிருக்காரு. அப்புறம் இந்த கேண்டில் லைட் டின்னர் மைண்ட் ப்ளோயிங். உன் புருஷன் ஓரளவுக்கு நல்ல வேலை தான் பண்ணிருக்கான். ஆனா அந்த ரொட்டி இருக்கே, அது சூப்பர். இதை யார் பண்ணாங்களோ அவங்க கைக்கு முத்தம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நீ தானே அதை பண்ணது? ஐ டோன்ட் திங்க் சோ. உனக்கு என்ன தோணுது? என்னோட வெற்றி இந்த ஏலத்திலேயா இருக்கு? ஏலத்தை நிப்பாட்டின உடனே நான் தோத்து போறதுக்கு? நீ பயமுறுத்தினா நாங்க என்ன பயந்துருவோமா என்ன? பவரும் ஸ்டேட்டஸும் இருக்கிறதுனால என்ன பலன் இருக்கு? இந்த வீட்டை நீ ஏலத்துக்கு விட பார்த்த, ஆனா விற்க முடிஞ்சதா? ரைட். நீ என்ன நினைச்ச? பேப்பர்ல இந்த வீட்டோட ஏலத்தை பத்தின செய்தியை போடுவேன், நாங்க இதை பார்த்தோம்னா அப்படியே கோவப்படுவோம்னு நினைச்சியா? எங்க நிலைமை இன்னும் மோசமாகல. ஏன்னா நாங்க மெஹராஸ். அவ்வளவு மோசமாயிட்டீங்க. அதனால தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. நீங்க 2 பேரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் இங்க வந்தது இந்த பங்களாவை விக்கிறதுக்காகவா? இல்ல, எங்களோட நிலைமை பார்த்து சிரிக்க வந்திருக்க. இந்த வீடு எங்க பேர்ல இருந்த கூட நாங்க காலனில தான் இருக்கோம். இந்த பங்களா பேங்க் கிட்ட தான் இருக்குன்னு தெரியும். ஆனா டாக்குமெண்ட் எங்க பேர்ல இருக்கு. எங்க கிட்ட இன்னொரு வீடும் இருக்கு. நாங்க ஒண்ணும் இல்லாதவங்க இல்ல. பிரக்யா, எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. இவங்க கூட நீ எப்படி வாழ்ந்தன? இவங்க பங்களால என்ன, இவங்க காலனில இருக்கிறதுக்கு கூட லாய்க்கு இல்லாதவங்க. இனஃப். குரலை உயர்த்தி பேசாத. என்ன பேசுறதா இருந்தாலும் என்கிட்ட பேச. அவங்க கிட்ட பேசுறதுக்கு அவங்கள பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. வெல், உன்னை பத்தி இவங்களுக்கு சரியா தெரியாதப்ப என்ன பத்தி எப்படி தெரிய போகுது? ஆனா இவங்க 2 பேரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதனால உங்களுக்கு கிளியர் பண்ண வேண்டியது எனக்கு கட்டாயம். நான் இங்க வந்தது என்னோட பவர், பணம் எல்லாத்தையும் ஷோ ஆஃப் பண்றதுக்கு நினைச்சீங்கன்னா, இல்ல இந்த பங்களாவை விற்க வந்தேன்னு நினைச்சீங்கன்னா, then you're wrong. நீங்க நிஜமாவே நினைச்சிட்டு இருக்கீங்களா நான் அவ்வளவு தூரத்துல இருந்து வெறும் இந்த வீட்டை வித்து ப்ராஃபிட் பார்க்க வந்திருக்கேன்னு? எனக்கு இந்த பங்களா வேணாம். இதை விட்டு விடுதலை கிடைச்சா போதும். அதுக்காக இன்னொரு வாட்டி ஆக்ஷன் வைக்கலாமா இல்லனா உங்க மேல லீகல் ஆக்ஷன் எடுக்கலாமான்னு ஐ ஹேவன்ட் டிசைடட். அது என்னன்னா, உங்க ஏழ்மைதாமா என்னோட வெற்றி. அதாவது உங்க தலையில உங்க தலைவிதிய பார்க்கும்போது எனக்கு மனசுல அப்படியே ஆறுதல் கிடைக்குதா? அதுதான் என்னோட வெற்றி. சரி சொல்லுங்க,
ஹவு டஸ் திஸ் ஃபீல்? என்னோட உயிரோட பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? என்ன உயிரோட பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஏன் அமைதியா இருக்கீங்க? நீங்க அமைதியா இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்க முகத்துல இருக்க இந்த பரிதாப நிலை இருக்கு பாருங்க, அதுதான் பார்க்க ஆசைப்பட்டேன். ஏன்னா நீங்க வாயை திறக்கலனாலும் அது நல்லா பேசுது. சரி சொல்லுங்க, என்ன உயிரோட பார்க்கும்போது எப்படி இருக்கு? நான் சொல்றேன். ஆலியா, நமக்கு தெரிஞ்ச பிரக்யா இருக்கா இல்லையா? அவ இந்த பிரக்யா இல்லவே இல்ல. ஐ மீன், நமக்கு தெரிஞ்ச பிரக்யா இருக்கா இல்லையா? அவ அபிய உயிருக்கு உயிரா காதலிச்சா. அப்படி இருக்கும்போது அவ இங்க வந்ததுக்கு அப்புறமும் அபிய சந்திக்காம இருந்தா எப்படி? அதனால எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, நீ பழைய பிரக்யாவா இருக்கவே முடியாது. ஏன்னா அந்த பிரக்யா அபிய உயிருக்கு உயிரா காதலிச்சா. அவருக்காக அவ உலகத்துக்கு எதிராக சண்டை போடுவா, உயிரை கூட கொடுப்பா. ஆனா இங்க வந்து அபிய சந்திக்காம இருக்கிறதா? அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. அப்போ நீ பழைய பிரக்யா இல்லன்னு சொல்ல வர? அவ செத்து போயிட்டா. யார் இறந்துட்டாங்களோ அவங்களுக்கு இழக்கிறதுக்கு உயிர் கூட இருக்காது. யாருக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லையோ அவங்க பயப்பட மாட்டாங்க. அதனால என்கிட்ட இருந்து கருணையை எதிர்பார்க்காதீங்க.